2 மாசம் டைம் வாங்கி கொடுங்க மேடம், நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. என்ன நடந்துச்சு? காலைல கம்பெனிக்கு போறேன்னு தானே கிளம்பி போனீங்க. இங்க வந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என் வாழ்க்கையும் போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிட்டு இங்க 4 பசங்க வாழ்க்கையும் இப்போ உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? இப்படி உட்கார்ந்துட்டு எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். ரைட்ட மிஸ் விட்டு அந்த மிஸ்ஸிங்ல அவன் ரைட்ட மூஞ்சி விட்டாமா அவன் அந்த அடியில கதி கழிட்டு நானு. இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். என்ன போய் சொன்னாரு? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது மேடம். லவ் மேரேஜா? ஆமா மேடம். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிருந்தேன் மேடம். ஷூ கம்பெனில நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போல இருந்து பழக்கம் வரும். அப்போ ஒரே கம்பெனில வேலை செஞ்சோம், நானும் அவரும் லவ் பண்ணோம். மாமே என்ன வேலையா பண்ணிக்கிறான்? சிங்கிள் பெட்ரூமே நம்ம சிங்கடிக்கிறோம். லவ் பண்ணிட்டு எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. நான் கல்யாணம் பண்ண அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தூக்கமா இருந்தா சாப்பிட்டேன். என்னடா இது? வேண்டான்னு சொல்றவன வேணுங்கிறாளுங்க, வேணும்னு சொல்றவன வேண்டாங்கிறாளுங்க. எத்தனை பொண்ணுங்க வந்தாக என்ன இடுப்புல சுருக. என்ன சொன்னீங்க? ஒரே தங்கச்சி, 2 மாசத்துல கல்யாணம், வெளியே தெரிஞ்சா மானம் போயிடும். என்ன என்ன இதெல்லாம் சும்மா? 2 மாசம் டைம் வாங்கி கொடுங்க மேடம், நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன பார்த்து சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. இவங்கள லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? கல்யாணம் அவ்வளவு. அப்ப அது என்னது? இது லவ்னா இது என்னது? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. Hey, excuse me, Mr. Kandasamy. என்ன பேச்சு பேசுனீங்க எங்க கிட்ட? அவங்க அப்பா அம்மாவை எப்படி பேசுனீங்க? என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. 2 months வாங்கி கொடுங்க மேடம், என் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கிறேன். 2 monthsல எப்படி பிரச்சனை முடிப்பீங்க? என்னையும் முடிச்சிருவீங்களா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்ப என்னதான் முடிவு சொல்றீங்க? முடிவு என்ன? தெளிவா சொல்லுங்க, முடிவு என்ன? நல்லா இருந்தனா நாசம் ஆயிட்டேன்னு ஒரு கவர் ஸ்டோரி போட போறோம். அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். என்ன நடந்துச்சு? காலைல கம்பெனிக்கு போறேன்னு தானே கிளம்பி போனீங்க. இங்க வந்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சொன்னீங்க நீங்க எங்க கிட்ட? என்ன சொன்னீங்க? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இவர மேலதான் முழுக்க தப்பு இருக்கு. என் வாழ்க்கையும் போயிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறது உட்காரலன்னா அப்ப எப்படி இருந்தாரு தெரியுமா? இப்படி உட்கார்ந்துட்டு எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? நான் காட்டுற ஓட்டத்தை இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம். எங்க அப்படி பண்ணீங்க? தப்பு பண்ணிட்டேன் மேடம். அது மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. எதுக்கு அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்டீங்க? அந்த பொண்ணு வந்து அழுதிச்சு, அதனால தான் போனேன். இல்லைன்னா பொண்ணு கேட்டாங்களா? எப்போ மேடம்? திருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னேன்ல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. ஒண்ணா கூப்பிடுதாயே. A few minutes later. அவங்க பொண்ணு இது, அவரோட மனைவி. என்னோட பொண்ணு. இவளுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தை இருக்கு. 3 பொண்ணு 1 பையன். 2 பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு லடி ராஸ்கல். 3 குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. ஏய் அங்க பாரு சொல்றாங்க. அடிக்காதீங்க. பாரு. அடிக்காதீங்க. சொல்லுடா கேட்டியா? கேக்குறேன். சொல்லுடா கேட்டியா? சொல்லுடா கேட்டியா? சொல்லுடா கேட்டியா? அடிக்கிறீங்கப்பா. இவங்களுக்கு கம்பெனிக்கு அமிச்சேன். கம்பெனிக்கு தான் இவ என்ன பண்ணிக்கிறான், இவங்களை 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. லாட்ஜில் கூப்பிட்டு போயிட்டு
தப்பு வேலை பண்ணிருக்காங்க. நார பையில வளைச்சு வளைச்சு குத்திருக்கானயா. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? வந்து குளிக்கிற மாதிரி அவர் வாட்ஸ்அப்ல வச்சுங்கிறாரு. எப்படி தெரிஞ்சது? இது கேமராவில் எடுத்து இவருக்கு அனுப்பிச்சிருக்குது. மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட மூதேவிகளா, ஆக்கங்கிட்ட கூவைகளா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். வெக்கமான ரோஷம் இல்லாம பண்ணிருக்கால, என்ன பதில் சொல்லுவா? என்ன குளிக்கிறது போட்டா அவளே எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அப்புறம் நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. மேடம் அனுப்பிச்சாலா உங்களுக்கு? இல்லன்னு சொல்லாத. நான் டிலீட் பண்ணிட்டேன் மேடம். அனுப்பிச்சா அப்போ உனக்கு இவ்வளவுதான் உனக்கு மரியாதை உனக்கு. ரைட்ட மிஸ் விட்டு அந்த மிஸ்ஸிங்ல அவன் ரைட்ட மூஞ்சி விட்டாமா அவன். அந்த அடியில கதி கழிட்டு நானு. அடிக்காதீங்க, வேண்டாம். நீ ஏன் தடுக்கிற போய்? நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. கேக்குடா முடியுமா? என்ன உரிமை இருக்கு உனக்கு? உங்க வீட்டுக்காரர் ஏதாவது மை மந்திரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. பின்ன எப்படி அது மயங்கின மாதிரியே இருக்குது உங்க வீட்டுக்காரர்? ஆஷிக், எப்படி சொல்லி அந்த பொண்ணை மயக்கினீங்க? 4 குழந்தைய வச்சுட்டு பொண்டாட்டிய வச்சுட்டு இன்னொரு பொண்ணை எப்படி சொல்லி மயக்கினீங்க? அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்த பாருமா. ஆஷிக், எப்படி பண்ணீங்க? எதுவும் பண்ணல. இது பேசினா அப்படியே ஆயிடுமா? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இவன் இப்போ ஒரு அடி அடிச்சா ஓடி போடுவான் எனக்கு தெரியும். ஆனா இது எரும மாடு, இது 10 அடி அடிச்சா கூட ஆசையாது. ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு டிரைவர்களை 4 பேர் வர வச்சு, டிரைவர்கள் 4 பேர் வர வச்சு கம்பெனில மிரட்டுனா அவள் தான் ஓடி போடுவான். அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு அவசியமே பண்ணிருவாங்க போல இருக்கு. என்ன முடிவுல இருக்கீங்க நீங்க? ஒழுக்கமா வாழ்வீங்களா இனிமையாச்சும்? மதுரைக்கு வந்தமா மாறன் புரோட்டா கடை சாப்பிட்டமான்னு போனா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சுமிதா, இன்னும் அவரை பாப்பியா? அந்த பொண்ணை யோசிச்சு பாரு ப்ளீஸ். நம்பலாமா ஒண்ணு? என்னடா குறைச்சல? உனக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? இதெல்லாம் நல்லா வரணும்டா, நல்லா வரணும். இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், சரிங்களா? மனைவியும் பசங்களே பாருங்க. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை கெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. போய் வா போய் வா போய் வா போய்